அனைவருக்கும் வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா, ஜூன் மாதம் 26ஆம் தேதி கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. அங்கே பார்த்திங்க அப்படின்னா கும்பாபிஷேகம்லாம் களை கட்டி இருக்கிறாங்க. நகையெல்லாம் பார்த்திங்கன்னா கார்த்தியோட பாட்டிக்கிட்ட கொடுத்து வச்சுருக்கிறாங்க. அங்கே சிவனாண்டி அவங்க ஆளுங்கள்லாம் ரவுடிங்கெலாம் சேர்ந்து அபிராமியை வந்து கடத்துறதுக்காக பிளான் பண்ணி அவங்க கார்த்திக் கீழே விழுந்துட்டான்னு அவங்க பாட்டி வாய்ஸ்லேயே பேச சொல்லி அபிராமி காரில் வந்துட்டுருக்குறாங்க ஒரு பக்கத்தில். இங்கே பார்த்திங்கன்னா பீரோவில் பத்திரமா வச்சுருந்த நகையெல்லாம் திருடிக்கிட்டு போயிடுறாங்க. உடனே பாட்டி வந்து அடுத்த நாள் கும்பாபிஷேகமும் களை கட்டிடுது. எல்லோரும் அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு எல்லாம் இது பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா போய் பாட்டி நகையை எடுத்துகிட்டு வரலான்ட்டு போகிறாங்க. பீரோக்குள்ளே நகையெல்லாம் காலியாக கிடக்குது. அச்சோ, நகையெல்லாம் ஒன்று கூட இல்லையே, என்ன கார்த்தி, யார் எடுத்தாருப்பா, என்ன ஏதுன்னு ஒரே குழப்பத்தில் ஒரே டென்ஷனாக இருக்கிறாங்க. ஐயோ ராஜராஜேஸ்வரா, நான் என்னடா பண்ணட்டும், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஊர்க்காரங்க கேட்டாங்கன்னா நான் எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு நான் என்ன சொல்ல முடியும், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. கவலைப்படாதீங்க பாட்டி, இருங்க பார்க்கலான்ட்டு போய் அந்த பீரோவை சுற்றி எல்லா பக்கமும் செக் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஒரு புலி நகை மாதிரி வந்து ஒரு செயின் மாதிரி அவங்க வந்து இதை கீழே கடந்து எடுக்கிறாங்க. இது யாராவது இந்த வீட்டில் புழங்குறவங்க யாராவது உங்களுக்கு தெரியுமா அப்படி இப்படின்னு கேட்டோடனே அந்த அட்ரஸ் யார் என்ன அப்படிங்கிற விவரத்தையெல்லாம் சொல்கிறாங்க. உண்டு விட்டுக்கே ரெண்டக்க நினச்ச மாதிரி இப்படி பண்ணிட்டானே அப்படின்ட்டு உடனே கார்த்தியும் அவங்களோட மூத்த மாப்பிள்ளை 2 பேரும் பார்த்திங்கன்னா அந்த இதை வச்சுக்கிட்டு அப்படியே போய் விசாரிக்க போகிறாங்க. ஒவ்வொரு இடமா விசாரித்து அந்த வீட்டையும் கண்டுபிடிச்சிட்றாங்க. அந்த நகையெல்லாம் திருடிட்டு போன திருடனையும் பிடிச்சிட்றாங்க கார்த்தி. உடனே அவர்கிட்ட அந்த காட்டி, இது யாருதுப்பா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் என்னதில்லை அப்படிங்கிறாங்க. அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற விதத்தில் பேசி மிரட்டுறாரு. அதுக்கப்புறமா ஒரு வழியாக உண்மையை ஒத்துக்கிட்டு சாரிங்க, மன்னிச்சிருங்க, என் மேலே தான் தப்பு, நானாக இதை செய்யலை, என்னை செய்ய சொன்னாங்க, நான் செஞ்சேன் அப்படி இப்படின்னோடனே யார் என்னன்னு எல்லாமே கேட்டு விவரமாக கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுடிங்க வந்து இவரை வந்து வெளியில் யார்ட்டையும் நீ சொல்லக்கூடாதுன்னு வேறு சொல்லியிருப்பாங்க. அதனால் அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கார்த்தி வந்து அந்த நகையை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் வந்து சொல்லவே மாட்டார் கடைசி வரைக்கும். உண்மையை ஒழுங்காக சொல்லிடணுன்னே அப்புறம் வந்து அவன் வந்து அந்த ஊரில் அந்த போலீஸு தான் இவங்க தான் 2 பேரும் தான் சேர்ந்து நான் நகையை எடுத்துகிட்டு வந்து இவங்கக்கிட்ட தான் நான் கொடுத்தேன் அப்படிம்பாங்க. உடனே அவங்க 2 பேர் இருந்துக்கிட்டு நாங்களாம் நகையை எடுக்கவே இல்லை, பார்க்கவே இல்லை அப்படிம்பாங்க. உடனே மந்திரி அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அப்புறம் எப்பட்றா இவன் இப்படி சொல்கிறான், இங்கே பாருப்பா, தயவு செய்து எடுத்திருந்தா நகையை கொடுத்துருங்க, கும்பாபிஷேகம் இவ்வளோ நாள் கழித்து நடக்குது, பிரச்சனையும் பண்ணிகிட்டு இருக்காதீங்க அப்படி இப்படின்னு எவ்வளோ கெஞ்சுறாங்க. இல்லைங்கிறானுங்க. ஆனால் அந்த திருட வந்து இந்த போலீஸுக்கிட்டேயே அவர்கிட்ட தான் கொடுத்தேன்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க வீட்டுக்கிட்ட போய் எல்லாம் சோதனை போடுறாங்க. கார்த்தி சொல்கிறாங்க, எனக்கு சந்தேகமாக இருக்குது, அந்த இடத்துல ஏதோ புதுசாக மண்ணை தோண்டின மாதிரி இருக்குது, இங்கே வந்து பறித்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஆளை விட்டு எல்லாமே பறித்து பார்த்தா அங்கே வந்து கரெக்டாக வந்து அந்த நகையெல்லாம் சாமி நகை இருக்குது. உடனே அதை பார்த்தோன்னே எல்லோரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே மந்திரிக்கு பயங்கர அதிர்ச்சி. ஏண்டா போலீஸாக இருக்கிற நீ வந்து 4 பேர்த்துக்கு நல்லது செய்கிறோம், நீயே போலீஸ் வேலை இருந்துட்டு நீயே இப்படி தப்பு பண்ணுனா மற்றவங்களாம் என்னடா பண்ண மாட்டாங்க, ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடி திட்டிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அங்கே பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது வந்து அவங்க என்ன, அதாவது ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க. அங்கே அபிராமி வந்து ரொம்ப சோகத்தில் வந்துட்டுருக்கா. பையனை வந்து ஐயோ என்னமோ அடிபட்டுச்சுங்கிறாங்களே, என்னாச்சு ஏதாச்சோ தெரியலையேன்ட்டு அவங்க காரில் வந்துட்டுருக்குறாங்க. அவங்கள வந்து கடத்துறதுக்கு ஆள்லாம் ரெடியாக செட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து 2 விஷயம் வந்து புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி வந்து சொல்லுவாங்க. இவ்வளோ பெரிய இதில் கும்பாபிஷேகத்தில் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டு அப்படின்ட்டு. உடனே பார்த்திங்கன்னா மந்திரி இருந்துக்கிட்டு அந்த நகையை திருடினதுனால போலீஸை வந்து இனிமேல் நீ போலீஸ் வேலைக்கே லாய்க்கு இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வேலையை விட்டு தூக்கிட்டு 2 பேர்த்தையும் கொண்டு போய் ஜெயிலில் அடைக்க சொல்லி உத்தரவு போட்டுறாரு. உடனே 2 பேரும் ஜெயிலுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா
ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு கார்த்தி வந்து பாராட்டுறாரு அவர் மந்திரி. நீ மட்டும் இல்லைன்னா இந்த மாதிரி நல்ல விஷயம் நடந்திருக்கவே நடந்திருக்காதுப்பா. இப்போவும் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வழியாக கார்த்தி பார்த்திங்கன்னா எவ்வளவோ கஷ்டத்துக்கு இடையில் ஒரு மாதிரி இதை கொண்டுட்டு வந்து ரிப்போர்ட்லாம் கொடுத்து இது பண்ணி ஓரளவுக்கு சிறப்பாக பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கும்பாபிஷேகம் இனிமேல் நல்ல முறையில் நடந்துடும், எதுக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. அதோடு பார்த்திங்கன்னா எபிசோடு முடியுது. நன்றி, வணக்கம்.